இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான இந்த பனானா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதிகமாக பழுத்து சாப்பிட முடியாத வாழைப்பழத்தில் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எடுத்த 2 வாழைப்பழத்துக்கு இந்த கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வாழைப்பழத்தில் நம்மளுக்கு ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம மாவை வந்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிதமான பதத்துக்கு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பேன் கேக் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேன் கேக் எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு சின்ன சின்னதாக வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, வாழைப்பழனால ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் முட்டை சேர்க்காம கூட நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணலாம். முட்டை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்காது. நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்ததுனால இதை ஆறி சாப்பிட்டாலும் அந்த முட்டையோட பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய்யையும் மேலே அதேமாரி லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்ல ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் விட்டால் அந்த மாவெல்லாம் மேலே இல்லாமல் திருப்பி போடுறப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கும். இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்பவே சாஃப்டாக நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். மிதமான தீயில வச்சு நல்லா முழுவதுமாக இப்படி 2 பக்கம் திருப்பி விடும் போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளேயுமே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பேன் கேக் வந்து ஊற்றி எடுக்கலாம். பேன் கேக்காக இதை மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றலாம். இல்லை தோசை மாதிரி பெருசாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய்யோட ஸ்மெல்லில் இது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்பவே சிம்பிளாக வெறும் 5 நிமிஷத்தில் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது போல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுக்கும் போது இதை நல்லா திருப்பி விடும் போதும் நம்மளுக்கு இது மாவு வெளியில் செதறாமல் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம பேன் கேக் வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப மெல்லிஸாக தான் வந்து ஊற்றியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். தோசை மாதிரியும் ஒன்று ரெடி பண்ணி இதில் நான் காமிச்சிருக்கேன். இது போல் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.